இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்பு, ஆன்லைன் சர்வீஸ், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் நீங்களே பர்த் சர்டிஃபிகேட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல வந்து பாருங்கள் பர்த் அண்ட் டெத்து ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆப்பு வெப்சைட்டு. ஸோ அதில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் பாருங்கள். சர்டிஃபிகேட் டவுன்லோடில் வந்து பர்த்துன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹோம் பேஜ், சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஹோம் பேஜ். அது வந்து RCH ஐடின்னு ஒன்று இருப்பாங்க. அந்த ஐடி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு காட்டியிருப்பீங்க. அப்போ வந்து RCH ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐடி இருந்தால் அந்த ஐடி வச்சு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஜெண்டர் வந்து மேல்லாம் மேல் கொடுங்க, ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ன்றதை கொடுக்கக்கூடாது. குழந்தை எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்ததோ ஸோ அந்த டிஸ்ட்ரிக் நேம் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் பிறந்ததா இல்லை வீட்லேன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஹாஸ்பிட்டல்னால் ஹாஸ்பிட்டல் நேம் கொடுங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்துச்சோ ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் கொடுங்க. குழந்தை வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்துச்சோ அதோட நேம் டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து, எந்த டேட்டில் குழந்தை பிறந்துச்சு ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேட்டை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரு, ஸோ உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு பின் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த பின் நம்பரை அப்படியே டைப் பண்ணுங்கள் பாக்ஸில். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்கு பாருங்கள். அந்த நம்பர் வெரிஃபிகேஷன் வந்து தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வியூன்னு இருப்பாருங்க, அது கீழே வியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசெட்டுன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணுற மாதிரி ஆகிடும். வியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த குழந்தைலாம் பிறந்துச்சோ ஸோ அந்த குழந்தையோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, குழந்தையோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அப்பா ஃபாதர் நேமு, மதர் நேம்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே. ஸோ இதில் வந்து உங்கள் குழந்தையோட நேம் எதுன்னு பார்த்து அதுக்கு மேலே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு. உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் வேணும் அப்படின்னா ஸோ ப்ரிண்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்து ப்ரிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் தேவைப்படும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.